قال رسول الله صلى الله عليه وسلم: ستخرج نار من حضرموت قبل يوم القيامة تحشر الناس. قالوا: يا رسول الله فما تأمرنا؟ فقال: عليكم بالشام، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான அருள்வேந்தர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், நபிமார்கள், குத்துப்மார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய பிச்சலங்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவானாக. வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழக்கூடிய அந்த பெரும்பாக்கியத்தையும், பாவத்தின் பக்கம் நாடாத அந்த உள்ளத்தையும், அவனுடைய சோதனைகள், அவனுடைய தண்டனைகளில் நாம் அகப்பட்டு கொள்ளாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையும் வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் புரிவானாக. நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி அருள்வேந்தர் நூர் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும், அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் இம்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் பெரும்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துகள், வானம்புடைய சோதனையிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும், கடன் வாங்குவதிலிருந்தும், சோதனைகள், துன்பங்கள், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், சோதனைகள், அதனுடைய செலவீனங்களில் இருந்தும் நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் புரிவானாக. உடல் ஆரோக்கியத்தோடு கியாமத் நாள் வரை வாழக்கூடிய பெரும்பாக்கியத்தை, வாழும் காலமெல்லாம் அவனுடைய பொருத்தமான காரியங்களை செய்யக்கூடிய பெரும்பாக்கியத்தையும், வாழ்நாள் முழுவதும் நம்முடைய உடல் உறுப்புகள் சரியான முறையில் இயங்கக்கூடிய பெரும்பாக்கியத்தையும், அவனுக்கு பொருத்தமான ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வானாக. கண்ணியமானவர்களே, உலகம் இறுதி நாளை அவ்வப்போது அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. இறுதி நாள் எப்பொழுது வரும் என்பது தெரியாது. மனிதனுக்கு மரணத்தை கொண்டுதான் அது. மரணம் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? நான் இன்னைக்கு மௌத்தா போவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? யாராலும் சொல்ல முடியாது. எவ்வளவுதான் டாக்டர்கள் முயற்சி செய்தாலும் கடைசியில என்ன சொல்லுவாங்க?
கடவுள் எதை நாடுறானோ அதுதான் நடக்கும்னு சொல்லுவான். எங்க பேரு ஒன்றும் இல்லை. ஒரு ஆபரேஷன் பண்ணும் போது கையெழுத்து வாங்குவோம். உயிருக்கு ஏதாவது ஆபத்து என்று சொன்னால் அதற்கு நாங்கள் பொறுப்பில்லை என்று நீங்க கையெழுத்து போட்டு தருவது தான் கையெழுத்து வாங்கணும். அது மாதிரிதான் கியாமத்து நாளில் எப்பொழுது இந்த உலகம் அழிந்து போகும் என்பது யாராலும் சொல்ல முடியாது. மத்தஸ்ஸா, அதாவது அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ்ஸா என்று அல்லாஹ் சொல்கிறார். கியாமத்து நாள் எப்பொழுது வரும் என்பது அவனுடைய நாட்டத்தில் கட்டுப்பட்டது, அவனுடைய இல்மில் கல்வியில் அது கட்டுப்பட்டது, அவனுக்குத்தான் தெரியும். ஆனால் இந்த உலகம் அதனுடைய காரண காரியங்களை அவ்வப்போது அது அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன காரியங்கள் அனைத்தும் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஓட்ட பயணங்களில் நாம் எப்படி நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய சவாலாக இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய சவால். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், கியாமத் நாளுடைய முதல் அடையாளம் என்ன தெரியுமா? நான் இந்த உலகத்திற்கு படைக்கப்பட்டது என்று சொல்லுவார்கள். இந்த உலகத்தில் நான் படைக்கப்பட்டது கியாமத் நாளுடைய அடையாளம் என்று சொல்லுவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹதீஸிலே வரும், குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்வான், அது நீண்ட ஒரு சரித்திரம். அது ஹாரூத் மாரூத் என்று சொல்லக்கூடிய ஒரு மலக்குமார்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்லுவார். 1வது ஜுஸூலே சூரத்துல் பக்ராவில். அது நீண்ட சரித்திரம், சுருக்கமாக சொல்கிறேன். இந்த ஹாரூத் மாரூத் என்ற இந்த வழக்குமார்கள் இந்த உலகத்திலே மனிதனுடைய வேடத்தில் வந்து சில தவறுகளை செய்து விடுவார்கள், மனிதனை போன்று. அதற்கு அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள், அதற்கு உண்டான தண்டனையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். ஒன்று இந்த உலகத்தில் அனுபவித்துக் கொள்கிறீர்களா அல்லது மறுமையிலே அனுபவித்துக் கொள்கிறீர்களா என்று சொல்லும் போது மலக்குமார்களுக்கு தெரியும் மறுமையுடைய வேதனை எவ்வளவு கொடுமையானது என்று. அதனால் அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள், நாங்கள் இந்த பூமியிலே அந்த வேதனையை நாங்கள் அறிவித்துக் கொள்கிறோம் என்று, அனுபவித்துக் கொள்கிறோம் என்று சொல்லுவார்கள். ஹாரூத் மாரூத் என்று சொல்லக்கூடிய அந்த மலக்குமார்கள் கியாமத் நாள் வரை ஒரு கிழக்கிலே அந்தரங்கமாக தூங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் என்று தஃசீர்களிலே ஹதீஸ்களிலே வரும். அப்போ ஒரு நாள் ஒரு சஹாபி ஒரு கிணற்றடிக்க போவாங்க. அந்த 2 மனிதர்கள் தூங்கிக் கொண்டு இருப்பார்கள். அப்ப கேட்பாங்க, நீங்கள் யாருடைய கூட்டத்தார்கள், நீங்கள் யாருடைய கூட்டத்தார்கள் என்று கேட்கும்போது அந்த சஹாபாக்கள் சொல்வார்கள், நாங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூட்டத்தார்கள், அவர்களுடைய கௌமுகளை சேர்ந்தவர்கள், சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லும் போது அந்த ஹாரூத் மாரூத் என்று சொல்லக்கூடிய அந்த வழக்குமார்கள் சந்தோஷமடைவார்களாம். ஆம், உலகம் அழிவதற்குண்டான நாள் நெருங்கிவிட்டது என்று சொல்வார்கள். ஹதீஸிலே வருகிறது. ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், உலகம் அழித்து போவதற்குண்டான முதல் காரணம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே படைக்கப்பட்டது என்று சொல்வார்கள். அதிலிருந்து கியாமத் நாள் வரை ஒன்றின் பின் ஒன்றாக அடுத்தடுத்து தன்னுடைய இறுதி கட்டத்தை உலகம் அறிவித்துக் கொண்டே இருக்கிறது, அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. புதுசு புதுசா இருக்குது ஒவ்வொரு விஷயங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த உலகத்தில் பாவம் அதிகரித்து போவதும் மறுமை நாளுடைய அடையாளம் என்று சொல்லுவார்கள். உலகத்தில் பாவம் அதிகமாக செய்வதும், அதிகமாக பாவங்கள் நடைபெறுவதும், மனிதர்கள் பாவம் செய்வார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அது பாவம் கூட என்று அவர்களுக்கு சிந்தனை வராது. பாவம் என்று கூட அவர்களுக்கு சிந்தனை வராது. அந்த அளவிற்கு சர்வசாதாரணமாக பெரும் பெரும் தவறுகளை சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம் கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் மனிதர்களுக்கு வரும் என்று சொல்வார்கள். நூறு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா? இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா? பெரும் பெரும் கம்பெனிகள் இன்னைக்கு அந்த
கம்பெனியுடைய துவக்க நாளை அல்லது பெரும் பெரும் முதலாளிகள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறான். எல்லா ஆச்சாரங்களும் அங்கே இருக்கிறது, எல்லா ஆச்சாரத்தையும் வைத்திருக்கிறான். மது மாதுவிலிருந்து என்னென்ன வேண்டும் அத்தனையும் தன்னுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறான். அதே தன்னுடைய மனைவிமார்களையே பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இன்றைய உலகத்தில் உள்ள சில, அதாவது நாகரிகத்தை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய மனிதர்களிடத்திலே இன்னைக்கு அதிகமாக அது பரவிக் கொண்டு இருக்கிறது. சைலண்டாக பரவிக் கொண்டு இருக்கிறது, சைலண்டாக பரவிக் கொண்டு இருக்கிறது. பாவத்துடைய விபரீதம். சில ஆண்டுகளுக்கு முன்னால் நான் படித்திருக்கிறேன், இந்த அனாச்சாரம் தன்னுடைய மனைவிமார்களை நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிற அந்த அனாச்சாரம், அது பாவமான காரியம். அது மேலை நாடுகள், அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளிலே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த நோய், அந்த தொற்று நோய் என்பது, அந்த பாவம் என்பது தமிழ்நாட்டிலேயும் இன்னைக்கு சர்வசாதாரண சைலண்டாக போய்கொண்டு இருக்கிறது என்று இன்னைக்கு உள்ள புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. என்று சொன்னால் பாவத்தை மனிதன் சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறான். இதுவும் கியாமத் நாளுடைய அடையாளம், கியாமத் நாளுடைய அடையாளம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், எந்த அளவுக்கு பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் எப்படி கொடுப்பான் என்பதை இன்னைக்கு நிகழ்காலத்துல ஒரு ஆயத்தை சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். அல்லாஹ் சொல்கிறான், فَلَمَّا نَسُوا مَا ذُكِّرُوا بِهِ அவர்களுக்கு எதை நல்லுபதேசம் செய்யப்பட்டதோ அவர்கள் மறந்து தன்னுடைய செல்வ பெருக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இவை இப்படித்தான் நீங்கள் நடக்க வேண்டும், இப்படித்தான் நீங்கள் காலையில் எழுந்திருப்பது இப்படித்தான் இருக்க வேண்டும், காலையில் எழுந்திருத்தான் என்னென்ன செய்ய வேண்டும் என்று தூங்கும் வரை இப்படித்தான் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று பட்டியலிட்டு அல்லாஹ் தஆலா உபதேசம் செய்திருக்கிறார். அதற்கென்று நபியை அனுப்பியிருக்கிறார், வேதம் இருக்கிறது, நல்ல விஷயங்கள் அனைத்தும் சொல்லப்பட்டு இருக்கிறது. எல்லாத்தையும் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சொல்கிறான், ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை, எல்லா வாசல்களையும் நாம் திறந்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்றான். பாவம் செய்பவனை பார்த்து நன்மை செய்யக்கூடியவன் சொல்லுவான். நம்ம புழக்கத்தில் கூட பார்த்திருக்கிறோம், அதை நான் என்னடா பாவம் செஞ்சேன், 5 வேளை தொழுகிறேன், நல்லா தான் தொழுகிறேன், நல்லா தான் ஓடுகிறேன், நல்லா தான் இருக்குது, ஆனால் எனக்கு கஷ்டம், கஷ்டத்தில் மேல் கஷ்டம். அவனை பாரு வட்டி வாங்கிட்டு இருக்கிறான், அந்த கும்பலையோட சுத்தி நிற்கிறான், இந்த மாதிரி நைட்டாய்த்தா சாராயம் முடித்துக் கொண்டு இருக்கிறான் என்று. ஆனால் அவன் நன்றாக இருக்கிறான், எந்த நோயும் இல்லை. ஆனால் எனக்கு நோய் அப்பா, எனக்கு பற்றியா வேதனையை பற்றியா என்று மனிதன் புலம்புவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பாவம் செய்யக்கூடியவன் செல்வத்தில் இருப்பது என்பது அது நல்லதல்ல என்கிறான். அது நல்லதல்ல, அல்லாஹ் சொல்கிறான், அது நல்லதல்ல அப்படிங்கிறான். ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை, இந்த உலகத்துடைய எல்லா வாசல்களையும் நாம் திறந்து விடுவோம். அப்வாப், எல்லா வாசலையும் திறந்து விடுவோம், எல்லா வாசலையும் திறந்து விடுவோம், எல்லா வஸ்துக்களும் அவனுக்கு கிடைக்கும். ஆனால் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து கொண்டிருப்பான், அல்லாஹ்வுடைய உபதேசத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருப்பான். அல்லாஹ் சொல்கிறான், ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது, இந்த அளவுக்கு நாம் கொடுத்த அந்த செல்வத்தில் அவன் சந்தோஷத்தின் உச்சகட்டத்தில் போய் இருப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சந்தோஷத்தின் உச்சத்தில் போய் இருப்பான். அப்படி இருக்கும்போது அல்லாஹ் சொல்றான், அஹத்னாஹும் பக்ததன், திடீரென்று நான் பிடிப்போம். அவன் செல்வ பெருக்கில் இருப்பான், உலகத்தில் உள்ள நல்லுபதேசங்கள் அத்தனையும் மறந்து வாழ்ந்து கொண்டிருப்பான். நாங்கள் தான் இந்த உலகத்தில் புண்ணிய புருஷர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பான். அதே 5 வேளை தொழுது நெத்தி காட்டி போயிருக்கு, நீனாவது மனிதனா பொழைக்க தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா, வட்டி வாங்கலன்னு சொன்னா நீ பொழைக்க தெரியாத. எப்படி சொல்றாங்க, அத காதால கேட்ட விஷயத்தை நான் சொல்றேங்க, நீ காதால கேட்ட விஷயம் பொய் சொல்லல. அல்லாஹ் காப்பாற்ற அந்த மாதிரி நிலையிட்டு போது என்ன பயான்கள் அந்த வசியத்தை சொல்லிடக்கூடாது.
சொல்றாங்க, நீ ஏன்டா சும்மா கடனை கொடுக்குற, வாங்கும் போது ஏதாச்சும் அமௌண்ட் வாங்க, அந்த காசு சும்மா இருக்கேன்டா ஏதாச்சும் ஒரு பிசினஸ்ல போட்டு நீ பெருக்கி இருக்கிறாங்கல்ல, பொழைக்க தெரியாதவன். எப்படி பொழைக்க தெரியாதவன். ஆனா அல்லாஹ் சொல்கிறான், அப்படி வாங்குகிறாயா, வாங்கு, வாங்க வேண்டாம் சொல்ல, வாங்கு. ஆனால் அல்லாஹ் குடிப்பான் ஒரு குடி, ஒரு குடி ஒன்று நாம் குடிப்போம், அவர்கள் நிலை குலைந்து போய்விடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். தடுமாறி போய் நிற்பார்கள். அடுத்து வேலை என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாது, தன்னுடைய எதிர்காலம் எப்படி என்று அவர்களுக்கு தெரியாது, எதை உடுத்துவது, எதை மாற்றுவது, என்ன சாப்பிடுவது என்று தெரியாது. இன்னைக்கு நடக்கிறதா இல்லையா என்று சொன்னார். உலகத்துடைய ஆபாசத்தில் உச்சகட்டப்பட்ட இடம் அமெரிக்காவில் இன்னைக்கு தீப்பற்றி எத்திக் கொண்டிருக்கக்கூடிய இடம், உச்சகட்டமான ஆபாசத்துடைய இடம் அது. அதை வாங்கியவன் 1800 சொச்சத்தில் வாங்கி இருக்கிறாங்க. 1800 18ஆம் நூற்றாண்டு கடைசியில் அந்த இடத்தை வாங்கி சும்மா சாதாரணமாக வாங்கி அதை விஐபிகளுக்கு விற்க வேண்டும் என்று சொல்லி, ஹாலிவுட்டுடைய சினிமா துறையாக அதை உருவெடுக்க வேண்டும் என்று சொல்லியே அந்த சிட்டியை உருவாக்கப்பட்டது. எல்லாருக்கும் தெரியும், நம்ம புதுசா ஒன்றும் சொல்லல. இன்னைக்கு நிலை தடுமாறி போய் உட்கார்ந்து இருக்கிறார். உலகத்துடைய நாகரீகம் என்று சொல்லி தன்னுடைய ஆபாசத்தை உலகத்தில் வெளிப்படுத்தி காட்டியவர்கள், ஆபாசமாக வாழ்ந்தவர்கள், ஆபாசம் அது எந்த ஒரு தவறும் இல்லை என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தவர்கள். பாவம் செய்வது என்பது அது ஒரு பெரிய மேட்டர் அல்ல, அதுதான் என்ஜாய். அதற்குத்தான் இந்த சிட்டி, அதற்குத்தான் இந்த உலகம், அதற்குத்தான் இந்த இடம் என்று சொல்லி மக்களை உலகத்தில் பல மூலைகளிலிருந்து வாருங்கள் வாருங்கள், நாம் சந்தோஷமாக இந்த உலகத்தை கழிக்கலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இன்னைக்கு அடுத்த வேளை உணவுக்கு திண்டாடி கொண்டே இருக்கிறார்கள். திடீரென்று நாம் குடிப்போம், நிலை கொண்டு போயிருப்பார்கள். சொல்றானா இல்லையா? அல்லாஹ் தஆலா மரங்க நீங்க சொல்றாங்க, நீங்க ஒரு யூடியூப்ல சொல்றான், அத காட்டு தீ என்று சொன்னால் ஒன்று மரத்துடைய மேற்பகுதி தலைப்பகுதி எரியும், அப்படி என்று சொன்னால் அடிப்பகுதி எரியும். ஆனால் இங்க ரெண்டும் இல்ல, நடுப்பகுதி எரிந்து கொண்டே இருக்கிறது. ஒரு மரத்துடைய நடுப்பகுதி யாரோ தீ வைத்ததை போன்று எரிந்து கொண்டிருக்கிறது. இது காட்டு தீ அல்ல, காட்டு சாபம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு, அதாவது மாற்றுவது சகோதரர்கள் எல்லாம் இன்னைக்கு யூடியூப்ல செய்தியை வெளியாக்கி கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. ஜனவரி 25க்குள் காசாவுடைய போரை நிப்பாட்டுங்கள், இல்லை என்று சொன்னால் காசா நரகமாக மாறும் என்று சொன்னால் அடுத்த கணம் அல்லாஹ் மாற்றி கொடுத்தான. நரகம் தான் என்னென்று தெரியுமாடா உனக்கு கேட்டு அல்லாஹ் கேட்பான். நரகம் என்றால் உனக்கு என்னென்று தெரியுமா, என்னிடத்தில் சொல்கிறாயா, அல்லாஹ்வுக்கு ஒன்று இருக்குது தெரியுமா? அவன் ரோஷக்காரன், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒண்ணு இருக்குது, என்ன தெரியுமா? இந்த நான் என்று எவனாவது சொன்னா அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அல்லாஹ் சொல்லும் போது கூட எப்படி சொல்கிறான் தெரியுமா? நான் என்ற வார்த்தையை சொல்ல மாட்டான், நாம் 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 என்றுதான் சொல்லுவான். அதே நீ ஒற்றுமையாக இரு, நாம் என்ற வார்த்தையை நீ பாதி பாதி, நான் என்ற வார்த்தையை சொல்லாதே. அல்லாஹ் நான் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு இடம், வணங்கக்கூடியவன் நான் மட்டும், வணங்கப்படக்கூடியவன் நான் மட்டும்தான் என்று அந்த இடத்தில் மட்டும்தான் நான் என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா யூஸ் பண்ணுவான். மற்ற இடத்துல நீங்க பாருங்க, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், இன்னா அன்ஸல்னா என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? நாம் இறக்கி வைத்தோம் என்று அர்த்தம். நான் இறக்கி வைத்தேன் என்று சொல்லல, நாம் இறக்கி வைத்தோம். குர்ஆனில் நீங்கள் எங்க இடத்தில் எடுத்து பார்த்தாலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நாம் 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 என்று தான் சொல்வான். நான் என்ற வார்த்தையை சொல்ல மாட்டான். வணங்கப்படுபவன், நான் வணங்கப்படுபவன் என்று சொல்லக்கூடிய இடத்தில்தான் நான் என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மற்ற இடத்துல நான் என்ற வார்த்தை எல்லாம் சொல்ல மாட்டான். ஆனா மனிதன் எவனாவது, அவனால் படைக்கப்பட்டவன் யாராக இருந்தாலும் நான் என்ற வார்த்தையை சொன்னா அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, உடனே கவுத்தி போட்டுருவான், அடுத்த செகண்டே கவுத்திடுவான். ஃபிரௌன் அப்படித்தான் சொல்லிட்டு இருந்தான். என்ன செய்ய முடிஞ்சுச்சு அவனால? உலகத்தில் நான் உலகத்தில் உயர்ந்த கடவுள் தான். அப்படியாப்பா, சரிப்பா அப்படின்ட்டாங்க. அடே நான் என்று சொன்னவன் என்ன கதி என்பதை எகிப்தில் போய் பார் என்று
இன்னைக்கு 5000 ஆண்டுகளாக அல்லாஹ் தஆலா பாதுகாத்து வைத்துக் கொண்டு இருக்கிறான். நான் என்ற வார்த்தையை சொன்னவன் என்ன கதியில் போனான் என்று. ஆனால் இவன் சொல்கிறான் 25க்கு மேல் போர் நிறுத்தப்படவில்லை என்று சொன்னால் அது நரகமாகும் என்று சொன்னான். அல்லாஹ் அதற்கு முன்னாலே நரகத்தை உன்னிடத்திலே அல்லாஹ் காட்டிவிட்டான். உன்னிடத்திலே அல்லாஹ் காட்டிவிட்டான். இஸ்லாமியர்களே, நாம் சொல்லக்கூடிய வருவது என்ன தெரியுமா? முதலிலே நம்மளை நாம் திருத்த வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அதாவது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர் உங்களிடத்திலே வந்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு பல உதாரணம் சொல்லுவாங்க. ஒன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்வார்கள், அல்லது குர்ஆன் என்று சொல்லுவார்கள். ரெண்டும் ஒன்றுதான். ஆக மொத்தத்துக்கு உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர் வந்திருக்கிறார். அதுல நீங்க சரியலை அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா அதுல நீங்க சரியாக பண்படவில்லை என்று சொன்னால், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர் வந்தும் அவருடைய அச்சத்தை நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொண்டு தன் வாழ்க்கையை நீங்கள் கழிக்கவில்லை என்று சொன்னால், அவன் சோதனையை அனுபவிக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அநியாயம் செய்யக்கூடியவனுக்கு உதவியாளர்கள் யாரும் இல்லை என்று அல்லாஹ் சொல்றார். உதவியாளர்கள் யாரும் இல்லை என்று சொல்கிறார். நேற்று ஒரு விஷயம் வச்சு ராஜாவை போட்டு இந்த அடி அடிக்கிறான். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்துக்கிட்டு. ஆனால் அதே அமெரிக்காவில் இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்ட நேரத்தில் முன் உதவிக்காக சென்றவர்கள் இஸ்லாமியர்கள். இஸ்லாமியர்கள் இல்லை என்று சொன்னால் உலகமே நடக்காதப்பா. இஸ்லாமியர்களை நீ ஒன்றும் செய்ய முடியாதப்பா. காசாவை உலக நாடுகள் சேர்ந்து நினைத்து அழிக்க முடியாது, அழிக்க வேண்டும் என்று கங்கணம் தீட்டினாலும் உன்னால முடியாதப்பா. எங்களுடைய ஆழமான ஈமானுடைய பதிவு அது. இந்த உலகத்திற்கு நாங்கள் பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம், காசாவை பலஸ்தீன மக்களை ஒட்டுமொத்தமாக எவனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. எவனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் எவன் நான் முடிக்கிறேன் என்று வந்தவனெல்லாம் கடைசியில் தோத்து போய் பின்வாங்கி ஓடினதுதான் சரித்திரம் சொல்கிறது. சரித்திரம் சொல்கிறது. முடியாது எவனாலையும். ஏனென்றால் அது அல்லாஹ்வுடைய நேரடி பார்வையில் கட்டுப்பட்ட பூமி, பரக்கத்தான பூமி அது. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேசினா பேசிக்கொண்டே போகலாம். இதுல நம்ம விளக்கம் சொல்லும் விஷயம் இல்லை. நோக்கம் என்ன தெரியுமா? நாம் திருந்த வேண்டும். அதுதான் நோக்கம். இஸ்லாமியர்கள் பாவத்தின் பக்கம் போய்விடக் கூடாது. நாம் நினைத்துக் கொண்டு இருக்கிறோம் பாவம் செய்கிறோம், நமக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு. எந்த நேரம் என்று நமக்கு தெரியும். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். திடீரென்ற பிடி, நம்முடைய பிடி திடீரென்று வரும். குடும்பமே அப்படியே சிதைந்து போய்விட்டு அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். குடும்பமே சிதைந்து போய் நிற்கும். என்ன அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று தடுமாற்றத்தில் போய் நிற்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒரு கணம் யோசித்து பாருங்கள். உங்களை சுற்றி நடந்திருக்கும் இந்த சம்பவங்கள் உங்களுடைய ஊர்களில் நடந்திருக்கும், அல்லது உங்களுடைய குடும்பங்களில் நடந்திருக்கும், அல்லது உலகத்தில் எந்த மூல முடுக்கிலாமே நடந்திருக்கும். நாய்க்குடைய விளக்கம், அதை பார்த்து நீங்கள் திருந்துங்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்கிறான். இஸ்லாமியர்களே, இதற்கு மேலும் நாம் பாவத்தை செய்து கொண்டிருந்தால் அல்லாஹ் தான் நம்மை காப்பாற்ற. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவத்திலிருந்து நாம் மீளுவோம். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைகள் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கிறது. உலகத்தில் அவ்வப்போது நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த எச்சரிக்கைகளை பார்த்து நாம் திருந்த வேண்டும். நாம் படிப்பினை பெற வேண்டும். அதுதான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது. அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வரக்கூடிய இந்த காலத்தில் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, பாவத்திலிருந்து நாம் திருத்தி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா தந்தருள்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது 2000 நான் ஒரே ஒரு எச்சரிக்கின்ற விஷயத்தை நான் சொல்லி தரேன். 2004 சுனாமி ஏற்பட்டுச்சு. நீ எல்லாருக்கும் தெரியும். அது அந்த இப்ப சென்னையில இருந்தேன். அட சுனாமி, அதாவது நிலநடுக்கம். எங்க இடத்துல அண்ணா நகர்ல இருந்து நிலநடுக்கம் இருந்துச்சு. எங்கெல்லாம் வெளியே வந்துட்டோம்.
அது நீண்ட சரித்திரம் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதுல ஒரு தம்பதி எப்பவுமே வாக்கிங் போவாங்க. இங்க நிலநடுக்க வருது, நிறைய கட்டடம் இருக்கு, வாங்க பீச்சுக்கு போயிட்டு போனாங்க. 2 பேரு, கணவன் மனைவி 2 பேரும் பீச்சுக்கு போயிட்டு போனாங்க கார் எடுத்துக்கிட்டு. வரும்போது மனைவி ஜனாசா வந்தாங்க. இதாங்க சக்கதி இருக்கு. அல்லாஹ் குடிப்பான் ஒரு குடி, குடும்பம் நிலத்தடுமாறி போகிவிடும். அன்னை வரைக்கும் சுனாமி என்னன்னு நமக்கு தெரியுமா? உலகம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டது என்று நம்ம படிச்சிருக்கிறோம். அன்னைக்கு தான் பார்த்தோம். அன்னைக்கு தாங்க பார்த்தோம். உலகம் அழியும் போகும்போது வானத்திலிருந்து மழை கொட்டும், பூமியும் தண்ணீரை அது வெளியாக்கி கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்றைக்கு பார்த்தோம். இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். பயந்துக்கோ அப்படின்னா. இன்னைக்கு பீச்சில் எல்லா தவறு நடந்துட்டு தான் இருக்கு. அல்லாஹ் அது வேற நம்ம பேச வேண்டியதில்லை. எதுக்கு சொல்றேன்னா, எச்சரிக்கைகள் ஒவ்வொன்றும் பாடம் நமக்கு. எச்சரிக்கைகள் ஒவ்வொன்றும் பாடம் நமக்கு. சுனாமி தண்ணீருடைய பாதிப்பு எவ்வளவு பெரிய, தண்ணீர்னா சர்வசாதாரண நினைச்சு கொண்டிருந்தோம். ஆனால் தண்ணீருக்கும் இப்படிப்பட்ட ஒரு அபாயத்தை கொடுக்க முடியும் என்பதை அன்றைக்கு உணர்ந்தோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வெள்ளப்பிரளயம் ஏற்பட்ட அல்லாஹ் உலகத்தை அழித்தான் என்று சொன்னான். அது எப்படி இருந்தது என்று சுனாமி அன்னைக்கு பார்த்தோம். அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, சதஹூஜு நாரு மின் ஹதரமௌத். கடைசி காலத்தில் கியாமத்துடைய அடையாளத்தில் ஹதரமௌத் என்ற இடத்திலிருந்து அல்லது மின் நஹ்தி பஹரி ஹதரமௌத். ஹதரமௌத் என்ற இடத்தினுடைய, அதாவது கடலின் பக்கத்திலிருந்து ஒரு நெருப்பு உண்டாகும். ஹதரமௌத் என்ற இடத்திலிருந்து ஒரு நெருப்பு உண்டாகும். அப்படி இல்லைன்னா ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவங்களுக்கு மறந்துருச்சு. ஹதரமௌத்தா அல்லது ஹதரமௌத்துடைய ஹதரமௌத் என்ற இடத்தினுடைய கடலுக்கு அருகாமையில் இருந்தா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. சொல்றாங்க, ஒன்னு ஹதரமௌத்தில் இருந்து இருக்கும் அல்லது ஹதரமௌத் என்ற இடத்தினுடைய கடலுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு நெருப்பு ஒன்று உண்டாகும். அது மனிதர்களை எல்லாம் தியாமத்து நாளுக்கு முன்னால் இந்த நெருப்பு உண்டாகும். அது மனிதர்களை எல்லாம் ஒன்று சேர்க்கும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஃபமா தஅமுனா, நீங்க எந்த இடத்தை நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, அலைக்கும் பிஷ்யாம், ஷாம் நாட்டை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு என்ன ஏவுறீங்க, நாங்க அந்த நேரத்தில் என்ன செய்யணும், யாரை பின்பற்றணும், எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு கேட்கும்போது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க ஷாம் தேசத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கள், ஷாம் தேசத்தில் இருக்கக்கூடிய வலிமார்கள், ஷாம் தேசத்தில் வரக்கூடிய நல்லவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் சொன்னேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷாம் தேசத்தில் தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். ஷாம் தேசத்தில் தான் மஹ்தி என்ற இமாம் அவர்கள் உருவாக்கப்படுவார்கள். அங்கிருந்து தான் தன்னுடைய படையுடைய ஆரம்பத்தை உருவாக்குவார்கள் என்று பல ஹதீஸ்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். நமக்கு நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு நெருப்பு ஒன்று உண்டாகும், அது மனிதர்களை ஒன்று சேர்க்கும். இன்னைக்கு அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கிறது நெருப்பு. அது மனிதனை ஒன்று சேர்க்கும் ஒரு இடத்தில் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ் தஆலா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கடைசியா சொல்லி முடிக்கிற, யா அய்யுஹல்லதீன ஆமனு, எச்சரிக்கை அல்லாஹ் சொல்றான். எல்லாம் எச்சரிக்கைகள். யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. அடே அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கை செய்துவிட்டு அல்லாஹ் அடுத்த வார்த்தை சொல்லுவான், அந்த நரக நெருப்பை எப்படி நான் மூட்டுவேன் தெரியுமா? நரக நெருப்பு எப்படி அந்த நெருப்பு மூட்டப்பட்டது தெரியுமா? மனிதர்களும் கல்கள் என்று சொன்னான். கல்லும் எரியும் என்பதை இன்னைக்கு கண்கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னுவரை அமைக்க முடியல, அவனால இன்னுவரை அமைக்க முடியாமல் இன்னைக்கு பரவி கொண்டு இருக்கிறது. இன்று வரையும் 12 லட்சம் கோடியை தாண்டிவிட்டது பேரிழப்பு. 12 லட்சம் கோடியை, அது நேற்றைய செய்தி, அது நேற்று முந்தானவருடைய செய்தி. அது அதுக்கப்புறம் புள்ளி விவரங்கள் சொல்லல. 12 லட்சம் கோடியை தாண்டிவிட்டது. கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர்கள் எரிந்து போயிருக்கிறது.
27,000 ஏக்கர்களுக்கு மேலாக எரிஞ்சு போய்விட்டது. ஒண்ணுமே இல்லை, ஒண்ணும் கிடையாது, வசிக்கவே முடியாது அங்க போய். இனிமே வசிக்காம எல்லாம் புதுப்பிக்கப்பட வேண்டும். கல்லும் மனிதர்களும் கல்லும் தான் அந்த எரிபொருள். அல்லாஹ் எவ்வளவு அழகாக பட்டவர்த்தமாக எச்சரிக்கை நமக்கு காட்டிக் கொண்டு இருக்கிறார். ஆகவே இஸ்லாமியர்களே, நாம் திருந்த வேண்டும், பாவத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். வாருங்கள், பள்ளிவாசலை நோக்கி வாருங்கள். பள்ளிவாசலை உங்களை வா 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 என்று சொல்லுகிறது. அடே அப்பா, உன்னை தூக்கி சுமந்து பள்ளிவாசலுக்கு ஒரு காலத்துல வரணும். அந்த தூக்கி சுமந்து வருவதற்கு முன்னால் உன் காலால் நடந்து வாப்பா என்று சொல்லுகிறது பள்ளிவாசல். அடே, உன்னை நடக்க முடியாது, உன்னை தூக்கி சுமந்து பல கால்கள் உன்னை சுமந்து வரும். அதற்கு முன்னால் நீ பள்ளிவாசலுக்கு நடந்து வா என்று பள்ளிவாசல் சொல்லிக் கொண்டு இருக்கிறது. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் திருந்துவோம், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்போம். என்ன தவறுகள் செய்திருந்தால் மனிதன் தவறு செய்யக்கூடியவன் தான், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். வாசல் திறந்திருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்போம். அவருடைய சோதனையிலிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவோம். அல்லாஹ் ஜல்லல் தஆலா நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவருடைய சோதனையிலிருந்து நம்முடைய முழுமையாக நம்மையும் நம்முடைய சந்ததியும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நமது சேனலின் விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com